நியூட்டன் இன்னொரு இம்பார்ட்டண்டான லா கொடுத்திருக்கிறாரு. அதோட நேம் என்னன்னா யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். ஓகே, இந்த லா நாட் ஒன்லி ஃபார் தி வேர்ல்டு, இந்த உலகத்தையும் தாண்டி கம்ப்ளீட் யூனிவர்ஸுக்குமே இந்த லா வந்து அப்ளை ஆகும். ஓகே, இந்த லாவோட ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். எவ்ரி பார்ட்டிகிள் ஆஃப் மேட்டர் இன் திஸ் யூனிவர்ஸ் attracts every other particle with a force. இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்லியிருக்கிறாங்க? எவ்ரி பார்ட்டிகிள் ஆஃப் மேட்டர் இன் திஸ் யூனிவர்ஸ். ஸோ இந்த யூனிவர்ஸ்ல உள்ள எல்லா பார்ட்டிகிள்ஸும் ஆஃப் மேட்டர், மேட்டருங்கிறது வேற ஒன்றும் இல்லை, மாஸை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. மாஸ்னா நம்ம என்ன சொல்லுவோம்? மேட்டர் கண்டெய்ன்ட் இன் ஏ பாடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ எல்லா விதமான பார்ட்டிகிள்ஸும், அதாவது மாஸ் இருக்கக்கூடிய எல்லா விதமான பார்ட்டிகிள்ஸ் அதை தான் சொல்ல வராங்க. ஸோ எவ்ரி பார்ட்டிகிள் ஆஃப் மேட்டர் இன் திஸ் யூனிவர்ஸ், ஓகே, அது ஃபர்ஸ்ட். அட்ராக்ட்ஸ் எவ்ரி அதர் பார்ட்டிகிள் வித் எ ஃபோர்ஸ். அப்போ உலகத்துல இருக்கிற, இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற, இந்த பிளானட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிகிள்ஸுமே ஒன்று இன்னொன்று அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த லா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அடுத்தது இந்த லாவோட மேக்னிடியூட் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். திஸ் ஃபோர்ஸஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? ரெண்டு பார்ட்டிகிள்ஸ் எடுத்துக்கிறோம், பார்ட்டிகிள் ஏ, பார்ட்டிகிள் பி. அதோட மாசஸ் வந்து m1 m2ன்னு சொல்லியிருக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்டோட மாசம் நோட் பண்ணியாச்சு. அடுத்தது அதோட டிஸ்டன்ஸ் நோட் பண்ணணும். டிஸ்டன்ஸ் எப்படி நோட் பண்ணணும்னா, ரெண்டு பார்ட்டிகிள்ஸோட சென்டர் பாயிண்ட்ல உள்ள டிஸ்டன்ஸ் நோட் பண்ணணும். இதோட சென்டர் பாயிண்ட், இதோட சென்டர் பாயிண்ட், அண்ட் இதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்னங்கிறத கால்குலேட் பண்ணணும். இதை வந்து ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு மாஸ் தெரியும், அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் தெரியும். இப்போ ஃபோர்ஸ் என்ன ஆகும்னா, இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ். எழுதலாமா? ஸோ திஸ் ஃபோர்ஸ் between the two objects directly proportional to product of masses. வேற ஒன்றும் இல்லை, m1 multiplied by m2, அவ்வளோதான். அடுத்த லைன் என்ன சொல்லியிருக்காங்க? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் திஸ் மாசஸ். அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? ஆர் தான் சொல்லியிருக்கோம். ஸ்மால் ஆர் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் த மாசஸ். அப்போ இங்கே என்ன பண்ணணும்? எஃப் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா எப்படி எழுதணும்னா, ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் போட்டுக்கிட்டு 1 டிவைடட் பைன்னு எழுதுறது தான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, அப்போ இங்கே நம்ம என்ன எழுதணும்? 1 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். தட்ஸ் ஆல். ஸோ force directly proportional to m1 into m2, inversely proportional to r square. இவ்வளவுதான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? டைரக்ஷன். டைரக்ஷன் ஆல்ரெடி பார்த்தோம். both the particles are attracting each other. அது எப்படி இருக்கும்? acts along line joining the masses. இந்த ரெண்டு மாசஸையும் ஜாயின் பண்ணக்கூடிய லைன் வழியா ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்பவே சிம்பிளான ஸ்டேட்மெண்ட் தான். என்ன ஸ்டேட்மெண்ட்? Every particle of matter in this universe attracts every other particle with a force. இதுல என்ன இம்பார்ட்டன்ட் லைன்? எல்லா மேட்டர்ஸும் அட்ராக்ட் பண்ணும். எப்படி? with a force. அந்த force is directly proportional to product of their masses and inversely proportional to square of the distance between center of these masses. Direction of the force acts along line joining the masses. இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். இப்போ இதுல ஆல்மோஸ்ட் நம்ம வந்து டெரிவேஷனும் ஒரு ஆஃப் த வே செய்தாச்சு. இனி எப்படி டெரிவேஷன் கம்ப்ளீட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, திஸ் இஸ் பிக் கொஸ்டின். ஆன்சர் இன் டீடைல்ல கேட்டிருக்காங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மாசஸ், அதோட டெரிவேஷன் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் கிளியரா எழுதிடணும். அடுத்தது நம்ம இப்பதான் பார்த்தோம் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? அட்ராக்டிவ் இன் நேச்சர் அண்ட் இட் டசன்ட் டிபெண்ட் ஆன் மீடியம் வேர் தே ஆர் பிளேஸ்டு. ஸோ இப்போ யூனிவர்ஸுங்கும் போது மீடியம் ஏர் மீடியமா இருக்கலாம், இல்லை லிக்விட், இல்லை சாலிட், எந்த மீடியமா இருந்தாலும் இந்த ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பா அப்ளை ஆகும். அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்னதுதான். லெட் m1 and m2 be the masses of two bodies AB. They placed r meter apart in space. அதை தான் டயக்ராம் வரைஞ்சிருக்கிறோம். F is directly proportional to m1 into m2 and inversely proportional to r square. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணா எப்படி எழுதலாம்? F is directly proportional to
m1 into m2 divided by r square. அதான் எழுதியிருக்கிறோம். ஓகே, இப்போ இந்த ப்ரொபோஷனலை நம்ம ஈக்குவல் டு சைனுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும். அந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் கேபிட்டல் ஜி. ஓகே, வேற ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ப்ரொபோஷனல் சைனை ஈக்குவல் டு சைனா மாற்றி இருக்கிறோம். மாற்றும் போது அந்த எக்ஸ்பிரஷன்ல ஒரு கான்ஸ்டன்ட் ஜிங்கிற கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். இவ்வளவுதான். இனி அடுத்தது ஜின்னா என்னன்னு பார்ப்போம். G is universal gravitational constant. இந்த யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் செய்து அதோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதை வந்து லார்ட் ஹென்ரி கேவெண்டிஷ்ங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இதோட வேல்யூ என்னன்னா 6.674 into 10 power minus 11 nm² kg power minus 2. இந்த யூனிட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சுன்னா எப்படி எழுதணும்னு பாருங்க. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஜியை செப்பரேட்டா எழுதுவோமா? ஜி ஈக்குவல் டு எஃப், இந்த ஆர் ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது டினாமினேட்டர்ல இருந்து நியூமரேட்டருக்கு வந்துடும், ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை இது இங்க டினாமினேட்டர்ல வரும் m1 into m2. அதாவது இந்த எக்ஸ்பிரஷனை ஜி ஈக்குவல் டுன்னு எழுதியிருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து யூனிட் சொல்லுங்க பார்ப்போம். ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன். ஆர் ஸ்கொயர்னா என்னது? டிஸ்டன்ஸ். அப்போ m பவர் 2. ஓகே, m1 m2, m1ங்கிறது எதுல இருக்கும்? எஸ்ஐ யூனிட் கேஜி. அப்போ m1 into m2ங்கும் போது இதுல என்ன வரும்? கேஜி த ஹோல் ஸ்கொயர் இருக்கும். அப்போ இது நியூமரேட்டருக்கு வந்தா எப்படி எழுதுவோம்? கேஜி பவர் -2. இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்க வந்து யூனிட்ஸை வந்து எப்பவுமே மெமரைஸ் பண்ணாதீங்க. நீங்க வந்திருக்கிற எக்ஸ்பிரஷன்ல இருந்து அந்தந்த சிம்பிளா உள்ள ஒவ்வொரு ஃபோர்ஸோட யூனிட் அப்படின்னு செப்பரேட்டா நீங்க யூனிட் எழுதுனீங்கன்னா ஹோல் அட் இந்த கிராவிடேஷனல் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டோட யூனிட் கிடைச்சிரும். அப்போ இதோட வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மெமரைஸ் பண்ண வேண்டிய வேல்யூ 6.674 into 10 power minus 11 nm² kg power -2. இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளான டெரிவேஷன். இப்போ ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்ட்ல ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி இதெல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணியிருந்தோம். இட்ஸ் ஓகே. இப்போ இந்த ஜிக்கும் நம்ம ஆல்ரெடி இப்போ படித்தோம் இல்லையா, யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் கேபிட்டல் ஜி, நல்லா நோட் பண்ணுங்க, இது கேபிட்டல் ஜி. இது வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிங்கிறது ஸ்மால் ஜி. ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸுங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் வி கேன் டிரைவ் த ரிலேஷன்ஷிப் ஆல்சோ. இப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிங்கிறது நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடியது. எப்படின்னா, நீங்க எந்த ஒரு பொருளை, ஒரு பால் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பால்ல வந்து அப்பர் டைரக்ஷன்ல, அதாவது மேலே தூக்கி போடுறீங்க. எவ்வளவு நேரம் அந்த பால் மேலே பார்த்து போகும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் போனதுக்கு அப்புறம் அதே பால் ரிட்டர்ன் ஆகும் இல்லையா? அதுக்கு ரீசன் என்னன்னா இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அதை தான் சொல்லியிருக்காங்க. when you throw any object upwards, not only ball, எந்த ஒரு ஸ்டோனை தூக்கி எறிஞ்சாலும் இதே தான், இட்ஸ் வெலாசிட்டி சீசஸ் அட் எ பர்டிகுலர் ஹைட். சீசஸ்னா என்ன சொல்றாங்க? ஸ்டாப் ஆகுது. ஒரு பர்டிகுலர் ஹைட் வரைக்கும் அது மேலே போகும், பர்டிகுலர் ஹைட்ல அது ஸ்டாப் ஆயிட்டு தென் இட் ஃபால்ஸ் டவுன் டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் த எர்த். இப்போ இது உங்களுக்கு தெரியும், புவி ஈர்ப்பு விசை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னா பூமியில உள்ள விசை வந்து அந்த மேலே போகக்கூடிய பாலை கீழே டவுன் ஆகிறதுக்கு வைக்கும். இப்போ இதுக்கு நீங்க சயின்டிஃபிக்கா என்ன சொல்லணும்னா, வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் கீப்ஸ் சேஞ்சிங் as it falls down. நீங்க நல்லா நோட் பண்ணுங்க, அந்த பால் கீழே விழும்போது அதோட வெலாசிட்டினா என்னது? அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அப்படித்தானே? அப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னா அதோட மீனிங் என்ன? ஆக்சிலரேஷன் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த ஆக்சிலரேஷன் எதனால வருது? டியூ டு கிராவிட்டி. இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ் கான்செப்ட். எந்த ஒரு ஆப்ஜெக்டும் அப்வர்ட்ஸ்ல போகும்போது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு அப்புறம் அது ஃபால் டவுன் ஆக ஆரம்பிக்கும். அப்படி டவுன் ஆக ஆரம்பிக்கும் போது அதுல வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டிக்கு ரீசன் என்னது? ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இவ்வளவுதான் ஜி. ஓகே, இந்த ஜியோட வேல்யூ வேற ஒன்றும் இல்லை, 9.8 ms பவர் -2. உங்களுக்கு தெரியும் ஆக்சலரேஷனோட யூனிட் என்னது? ms பவர் -2. அதைத்தான் இங்க சொல்லியிருக்கோம். இதுவும் கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். ஓகே, ஸோ இந்த ஜி வந்து எப்படி சொல்லுவோம்? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கு மீனிங் என்ன? வெலாசிட்டி ஆஃப் த பாடி டியூரிங் டவுன் ஃப்ரீ ஃபால் மோஷன் இஸ்
அதாவது 9.8 ms பவர் -1 அளவுக்கு வெலாசிட்டி ஒவ்வொரு செகண்டுக்கும் வேரி ஆகுது. அதைத்தான் நம்ம ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு சொல்றோம். ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி கேபிட்டல் ஜி பார்த்துருக்குறோம். அடுத்து ஸ்மால் ஜி என்னன்னு பார்த்தாச்சு. Now we have to find the relation between small g and capital G. Small g என்னன்னா acceleration due to gravity. Capital G gravitational constant. Okay, so இப்போ இதை எப்படி calculate பண்றதுன்னா சேம் ஃபார்முலா தான், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிட்டி யூஸ் பண்ண போறோம். So let us consider a body is at rest on the surface of the earth. பூமிக்கு மேல ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கிறத அசியூம் பண்ணிக்கோங்க. அப்ப என்ன அர்த்தம்? யூனிவர்சல் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் என்ன சொல்லுது? இட் இஸ் ஆக்டட் அப்பான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அப்படிதானே? ஸோ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இது கால்குலேட் பண்றதுக்கு ஆல்ரெடி நம்ம செய்த டெரிவேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களோட ஆப்ஜெக்ட் ரெஸ்டிங் ஆன் எர்த். இது எர்த். ஓகே, ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் எர்த்து கூட கம்பேர் பண்ணும்போது இட் வில் பி வெரி ஸ்மால் அண்ட் இட்ஸ் மாஸ் ஆல்சோ வெரி லெஸ். இப்போதான் நம்ம படித்த ஈக்குவேஷன் படி நீங்கள் ஃபோர்ஸுக்கு எக்ஸ்பிரஷன் எழுதுங்க. ஸோ ஃபார் திஸ் கண்டிஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜி. அடுத்தது என்ன சொல்லுவோம்? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் தேர் மாசஸ். நம்ம எர்த்தோட மாஸை கேபிட்டல் எம்னு சொல்கிறோம். அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்டாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோட மாசு ஸ்மால் எம். இப்போ கேபிட்டல் எம் இன்டு ஸ்மால் எம் டிவைடட் பை அந்த டிஸ்டன்ஸ் வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால நம்ம எர்த்தோட ரேடியஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, திஸ் ஆர் ரெப்ரசன்ட் ரேடியஸ் ஆஃப் எர்த். ரேடியஸ் ஆஃப் எர்த் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. அதோட வேல்யூ 6378 கிலோமீட்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த வேல்யூ தான் ஆர். அடுத்தது என்ன சொல்லலாம்? இது வந்து அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இதே ஃபோர்ஸுக்கு இன்னொரு லா படிச்சிருக்கிறோம். என்னது? நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் ஃபோர்ஸ். அந்த லாவில் நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் டிரைவ் பண்ணியிருக்கிறோம். என்னது? எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஏ. ஞாபகம் இருக்குதா? எஃப் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். இப்போ அதைத்தான் சொல்றோம். The same force can be obtained from Newton's second law of motion. So according to this law, force acting on a body is given by product of mass and acceleration. அதைத்தான் நம்ம வெயிட்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து இந்த ஆக்சிலரேஷன் என்னது? ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அதனால ஏ ஈக்குவல் டு ஜின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ எழுதுங்க, எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஜி. இது ஒரு எக்ஸ்பிரஷன். ஆல்ரெடி நம்ம இப்போதான் ஒரு எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். அக்கார்டிங் டு யூனிவர்சல் லா எஃப் ஈக்குவல் டு ஜி இன்டு கேபிட்டல் எம் இன்டு ஸ்மால் எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் ஈக்குவேட் பண்ணலாமா? ஈக்குவேட் பண்ணா எப்படி இருக்கும்? mg equal to g into capital M into small m divided by r square. உங்களுக்கு சிம்பிளா சொல்றதுக்காக இதை வந்து நான் திரும்ப டிரைவ் பண்றேன். ஸோ இந்த எம்மும் ஈக்குவல் டு சைனுக்கு ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய சேம் வேல்யூஸ் கேன்சல் பண்ணலாம். இங்கே பாருங்க, இந்த எம்மும் கேன்சல் ஆயிரும். அப்போ நீங்க என்ன எழுதுவீங்க? g ஈக்குவல் டு ஸ்மால் g ஈக்குவல் டு கேபிட்டல் G இன்டு கேபிட்டல் M டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். அவ்வளோதான். இந்த ஸ்மால் ஜிங்கிறது என்னது? ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. கேபிட்டல் G கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட். கேபிட்டல் எம்ங்கிறது என்னது? எர்த்தோட மாஸ். கேபிட்டல் ஆர் ரேடியஸ் ஆஃப் எர்த். இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஈஸியா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி கிடைச்சாச்சு. இனி ஒரு சிம்பிளா ஃப்ரம் திஸ் we can find the mass of the earth. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எர்த்தோட மாஸ் எல்லாம் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு. ரொம்ப சிம்பிளா கால்குலேட் பண்ணலாம் பாருங்க. இப்பதான் எக்ஸ்பிரஷன் எழுதணும். g ஈக்குவல் டு கேபிட்டல் GM டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து m எழுதிக்கலாமா? m ஒரு சைடு வச்சுட்டு இந்த ஆர் ஸ்கொயரை ஆப்போசிட் சைடு கொண்டு போங்க. அப்போ m ஈக்குவல் டு g இன்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை கேபிட்டல் G. இதுல இருந்து இந்த எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கிறேன். அதான் சொல்லியிருக்கிறாங்க. m ஈக்குவல் டு g இன்டு ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை G. இது நீங்களே எழுதி பார்க்கலாம். ஓகே, இதுல எல்லா கான்ஸ்டன்ட் வேல்யூஸும் நமக்கு தெரியும். ஜிங்கிறது 9.8 ms பவர் -2. ரேடியஸ் ஆஃப் எர்த் எவ்வளவு? 6378 கிலோமீட்டர்ஸ். அதனால அதை மீட்டரா மாத்தோம்னா 10 பவர் 3
meters. அடுத்தது G universal gravitation constant, அதோட வேல்யூ ஆல்ரெடி கால்குலேட் அவங்களுக்கு தெரிஞ்சது தான். 6 இதெல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூ 6.674 into 10 power minus 11. நீங்க கால்குலேட்டர்ல இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி செய்து பாருங்க, உங்களுக்கு மாஸ் ஆஃப் த எர்த் கிடைக்கும். தட் இஸ் 5.972 into 10 power 24 kgs. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் மாஸ் ஆஃப் த எர்த் கால்குலேட் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஆன்சர் இன் டீட்டெயிலில் இந்த கொஸ்டின் ஸ்டேட் த யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் அண்ட் டிரைவ் இட்ஸ் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்கிறாங்க. அதான் நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ், மாஸ் அப்படின்னா என்னங்கிறத டெஃபினிஷனோட பார்த்துருவோம். மாஸ் ஆஃப் எ பாடி இஸ் டிஃபைன்ட் அஸ் குவான்டிட்டி ஆஃப் த மேட்டர் கண்டெய்ன்ட் இன் த பாடி. ஸோ எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் அதில் எந்த அளவுக்கு அதோட பருப்பொருள், அதாவது மேட்டர் அடங்கி இருக்குது அப்படிங்கிறத தான் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 1 kg ஆப்பிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 ஆப்பிள்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே இது 2 kg அப்படின்னு கேட்கும்போது 10 அல்லது 11 அந்த மாதிரி கூடுதலாக கிடைக்கும். அப்போது அந்த பொருட்களோட அளவு கூடுதலாக இருக்கும். எப்படி? கேஜிஸ் கூடும்போது இந்த கேஜிங்கிறது தான் மாஸ். எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் தான் கேஜி. அப்போ கிலோகிராம் எவ்வளவு கூடுதோ அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களும் கூடுதலாக இருக்கும். ஓகேவா? இதைத்தான் குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் த பாடி அப்படின்னு சொல்கிறோம். ஒன்ஸ் அகெயின், மாஸ் இஸ் த பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பாடி. இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் த பாடி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட பாடியை எடுத்துப்போம், ஹியூமன் பாடி. அதில் உங்களுடைய மாஸை தான் நம்ம 50 kg இல்லைன்னா 45 kg அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ மேட்டர் கண்டெய்ன்ட் இன் த ஹியூமன் பாடி விச் இஸ் ரெப்ரசன்ட் இன் கிலோகிராம் இஸ் ஆக்சுவலி மாஸ். ஓகே, நவ் we commonly use the term weight which is actually mass. நான் இப்போ சொன்ன ஹியூமன் பாடியோட மாஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். உங்கள்கிட்ட யாரும் மாஸ் எவ்வளவுன்னு கேட்க மாட்டாங்க, வாட் இஸ் யுவர் வெயிட் அப்படிங்கிற கொஸ்டினை தான் கேட்பாங்க. ஏன்னா நம்ம காமன் வேர்ல்டில் இந்த வெயிட்டுங்கிற ஒரு வேர்டை தான், அதாவது வெயிட்டுங்கிற இந்த வார்த்தை தான் மாஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். சயின்ஸ் படி மாஸுங்கிறது கிலோகிராமில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். வெயிட் அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஒரு ஃபோர்ஸ். அது அடுத்த டெஃபினிஷன்ஸில் நம்ம படிப்போம். இப்போ மாஸுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம எந்த பொருளையுமே வாங்கணும்னு சொன்னால் கோல்டு கிராம்ஸ் மில்லிகிராம்ஸில் வாங்குகிறோம். அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸு, க்ராசரி ஐட்டம்ஸு, ரைஸ் எது வாங்கணுன்னாலும் கிராம்ஸ் இல்லைன்னா கிலோகிராம்ஸில் கேட்போம். இது எல்லாமே ரெப்ரசன்டிங் மாஸ். ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா நோட் பண்ணுங்கள். All these things which are in kilograms or grams are representing mass only. அப்போ வெயிட்டோட டெஃபினிஷன் பார்க்கலாம். Weight of a body is defined as gravitational force exerted on the body due to gravity. ஸோ நம்ம இந்த வேர்ல்டுலையோ அல்லது யூனிவர்ஸ்லேயோ எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அதில் எந்த அளவுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுதோ, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் என்னது? புவியீர்ப்பு விசை. அந்த புவியீர்ப்பு விசைனால எந்த ஒரு பொருளையும் அந்த பூமி கீழ் நோக்கி இழுக்குது, அப்படித்தானே? அதைத்தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் எ பாடி டியூ டு கிராவிட்டின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய மாஸ் 50 kg அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வெயிட்டாக நீங்கள் சொல்லும்போது weight equal to that mass multiplied by acceleration due to gravity அப்படின்னு சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, a man has a mass 50 kg on the earth. What is his weight? மாஸும் வெயிட்டும் வேற. வெயிட்டுங்கிறது மாஸ் மல்டிப்ளைட் பை ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. எர்த்தில் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.8. ஓகே, ஸோ அதனால அந்த 50-ஐ 9.8 கூட மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குமோ அதுதான் உங்களுடைய வெயிட். ஓகே, இதுதான் மாஸுக்கும் வெயிட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ரியல் வேர்ல்டில் சொல்லக்கூடிய கேஜி இஸ் மாஸ். weight is you have to calculate by multiplying your mass with 9.8. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுங்க.
இப்போ டிஃபரன்ஸ் between mass and weight சொல்லலாமா? mass is the quantity of matter contained in the body. இந்த mass வந்து சேஞ்ச் ஆகுமா? இப்போ எர்த்தில் ஒரு மாஸ், மூனில் ஒரு மாஸ், இல்லை வேற எந்த பிளேஸ்லையும் மாஸ்ன்னு சேஞ்சுமா? ஆகாது. ஏன்னா நமக்கு எவ்வளவு மேட்டர் கண்டெய்ன்ட் இன் த பாடிங்கிறது கான்ஸ்டன்ட், எவ்ரிவேர் இட் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? பட் வெயிட் வந்து அப்படி கிடையாது. அது எதனாலங்கிறத நெக்ஸ்ட் பார்ப்போம். வெயிட் இஸ் த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த சர்ஃபேஸ் ஆன் த பாடி டு பேலன்ஸ் எகெயின்ஸ்ட் கிராவிடேஷனல் புல் ஆன் த ஆப்ஜெக்ட். அதனால தான் சொன்னோம் வெயிட்டுங்கிறது என்னது? ஃபோர்ஸ். இட் இஸ் நாட் இன் கிலோகிராம்ஸ். இப்போ இந்த வெயிட் எப்படி சேஞ்ச் ஆகும்னு தெரியணும்னா நமக்கு இந்த ஜி வேரியேஷன் எப்படி இருக்கும்னு தெரியணும். ஏன்னா வெயிட் ஈக்குவல் டு மாஸ் மல்டிப்ளைட் பை ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ இந்த மாஸ் வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டேன். மாஸ் எங்கே இருந்தாலும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அப்போ இந்த கிராவிட்டி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஸ்மால் ஜி எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது தெரியணும்னா இதுக்கு முந்தின சாப்டரில் நம்ம படிச்சிருப்போம். அதாவது ஜி இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு 1/r². இந்த ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் எர்த். ஓகேவா? அப்போ ஜியோட வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? ரேடியஸ் ஆஃப் எர்த்தை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அப்போ ஆரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் ஜியோட வேல்யூ ரெடியூஸ் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஜியாமெட்ரிக் ரேடியஸ் ஆஃப் எர்த் இஸ் மேக்சிமம் அட் ஈக்வேட்டரல் ரீஜியன்ஸ். அதாவது பூமியோட நடுப்பகுதியில் இந்த ஆரோட வேல்யூ கூடுதலாக இருக்குது. அப்போ கூடுதலாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த நடுப்பகுதியில் உள்ள ரீஜியன்ஸ், ஈக்வேட்டரல் ரீஜியன்ஸில் உங்களுக்கு ஆரோட வேல்யூ கூடுதலாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஜியோட வேல்யூ ரெடியூஸ் ஆகும். ஓகே, அப்போ ஜி இஸ் மேக்சிமம் அட் போலார் ரீஜியன்ஸ். அதாவது ஆர்டிக் அண்டார்டிக் அந்த போலார் ரீஜியன்ஸில் ஜியோட வேல்யூ ஹையாக இருக்கும். அதே டைமில் ஜிக்கு வேல்யூ எங்கே குறைவாக இருக்கும்? இந்த நடுப்பகுதியில் ஈக்வேட்டரியல் ரீஜியன்ஸில் குறைவாக இருக்கும். இதை நம்ம தெரிஞ்சுப்போம். அப்போது இந்த மாதிரி ரெடியூஸ் ஆகுறதுனால ஜியோட வேல்யூ ரெடியூஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல நடுவில் இருக்கும்போது உங்களோட வெயிட்டு ரெடியூஸ் ஆகும். போலார் ரீஜியன்ஸில் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான். ஸோ வெயிட் ஆஃப் யர் பாடி வேரிஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் ஆன் த எர்த் சின்ஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் த எர்த். இதைத்தான் இப்போ சொல்லி தந்த அந்த ஜி வேல்யூ வேரி ஆகும்போது வெயிட்டும் வேரி ஆகும். அப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தது மாதிரி வெயிட் ஆஃப் த பாடி இஸ் மோர் அட் த போல்ஸ். எதனால? போலார் ரீஜியன்ஸில் ஜியோட வேல்யூ ஹையாக இருக்குது. ஓகேவா? போலார் ரீஜியன்ஸில் ஜியோட வேல்யூ ஹையாக இருக்கிறதுனால நமக்கு வெயிட்டும் கூடுதலாக இருக்குது நடுப்பகுதியை விட. ஓகேவா? நவ் லெட் அஸ் கன்சிடர் அபவுட் த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் மூன். நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா இந்த ஜியோட வேல்யூ வேரி ஆகும். அப்போ ஏர்த்துலேயே ஒவ்வொரு பிளேஸுக்கும் போலார் ரீஜியனுக்கும் நடுப்பகுதிக்கும் வேரி ஆகும்போது ஏர்த்துக்கும் மூணுக்கும் கண்டிப்பாக வேரியேஷன் இருக்கும். மூணில் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ 1.625 ms/-2. அதாவது எர்த்தை கம்பேர் பண்ணும்போது மூணில் அதோட வேல்யூ 0.1654 டைம்ஸ் லெஸ்ஸர். ஓகே, அதாவது இது வந்து நம்ம ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இன் எர்த் வந்து 9.8 அப்படி இருக்குன்னா மூணில் வெறும் 1.625 தான். ஓகே, அப்போ நீங்கள் ரெண்டு வேல்யூவும் கம்பேர் பண்ணி பாருங்கள். 9.8னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 10. இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 1.625னா ஜஸ்ட் 1.5 டைம்ஸ். அப்போது இந்த மூணில் உள்ள ஆக்சிலரேஷன் ரொம்பவே ரெடியூஸாக இருக்கும். இது வந்து அந்த வெயிட் வேல்யூவை அஃபெக்ட் பண்ணும். அதுக்கு தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பர்சனோட மாஸ் 60 kg. ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் மாஸ் வந்து எங்கேயுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ எர்த்தில் 60 kgனா மூணுலேயும் அவரோட மாஸ் வந்து 60 kg தான். பட் வெயிட் பார்த்தீங்கன்னா எர்த்தில் அவரோட வெயிட் வந்து 588 நியூட்டன். அதாவது m மல்டிப்ளைட் பை 9.8 588 நியூட்டன். பட் மூணில் பார்க்கும்போது அதே 60 மல்டிப்ளைட் பை 1.625. அப்போ என்ன ஆகுது? வேல்யூ எவ்வளோ ரெடியூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த 588ங்கிறது எர்த்தில் உள்ள வெயிட். அதே டைமில் மூணில் அதோட வெயிட் எப்படி இருக்குது? 6 டைம்ஸ் ரெடியூஸ் ஆகுது. அதனால தான் எர்த்தில் இருக்கிற வெயிட்டை விட மூணில் இருக்கக்கூடிய வெயிட் ரெடியூஸ் ஆகும்னு சொல்லுவோம். இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க எர்த்தில் வந்து கிராவிடேஷன்னால் நமக்கு வந்து வெயிட் கூடுதலாக இருக்குது, மூணில் கம்மியாக இருக்குது. அப்படி கிடையாது.
உண்மையான ரீசன் என்னன்னா மாஸ் எல்லா இடத்துல அது வந்து கிலோகிராம்ஸ்ல சொல்ல மாட்டோம். நீங்க மூன்ல வந்து மெஷர் பண்ற கிலோகிராம் சேமா தான் இருக்கும். ஓகே, இப்போ ஒரு மேன் வந்து மூன்ல இருந்தாலும் எர்த்ல இருந்தாலும் அவரோட மாஸ் வந்து சேம் தான். இந்த வெயிட் வந்து டியூ டு சேஞ்ச் இன் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இட் வேரிஸ். அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுங்க. எந்த காரணம் கொண்டும் அவங்களுடைய கிலோகிராம்ஸ் அதாவது மாஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. இந்த நெட் வெயிட் அது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஓகே, நான் ஒரு சின்ன டேப்லேஷன் பார்த்துடலாம். மாஸுக்கும் வெயிட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். மாஸுங்கிறது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, வெயிட் வந்து டிரைவ்டு குவான்டிட்டி. எதனால டிரைவ்டு குவான்டிட்டி? வெயிட்டுங்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் மாஸ் அண்ட் ஜி அப்படி தான் எழுதுவோம் இல்லையா? பட் இந்த மாஸுங்கிறது வெறும் எம் தான். அதனால இது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்னா இது வெயிட்டுங்கிறது மாஸ்லேருந்து டிரைவ் பண்ணி வர குவான்டிட்டி. மாஸ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, இதில் எந்த டைரக்ஷனும் கிடையாது. மாஸ்னா மேட்டர் கண்டெய்ன்ட் இன் ஏ பாடி தான், அது ஸ்கேலார். பட் இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எப்போவுமே எப்படி இருக்கும்? டவுன்வர்ட்ஸ் டுவர்ட்ஸ் த எர்த். அப்போ கண்டிப்பாக இந்த வெயிட்டுங்கிறதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்குது. திஸ் இஸ் எ வெக்டர் குவான்டிட்டி. டைரக்ஷன் இருந்தாலே அது வெக்டர் குவான்டிட்டி. அடுத்தது இதோட டெஃபினிஷன். மாஸ் இஸ் த மேட்டர் கண்டெய்ன்ட் இன் ஏ பாடி, but weight is the force exerted by the surface on the object against gravitational pull. Mass remains same everywhere. Mass oda value change ஆகாது, but weight varies from place to place. அடுத்தது mass வந்து நீங்க physical balance யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம், பட் வெயிட்டை வந்து ஸ்ப்ரிங் பேலன்ஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம். இது 9th படிச்சிருக்கிறீங்க. ஃபைனலாக மாஸோட யூனிட் கிலோகிராம், வெயிட்டோட யூனிட் நியூட்டன். அப்பேரண்ட் வெயிட் அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, so the weight that you feel to possess during up and down motion, that is not same as your actual weight is apparent weight ன்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது உங்களுக்கு வெயிட்னா என்னன்னு தெரியும். W ஈக்குவல் டு எம் இன்டு ஜி, அதாவது மாஸையும் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது தான் வெயிட். தட் இஸ் நத்திங் பட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் யுவர் பாடி. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் அப் அண்ட் டவுன் மோஷனில் இருக்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய வெயிட் நல்லா நோட் பண்ணுங்க. ஃபீல் பண்ணது தான், அதாவது உணரக்கூடிய வெயிட்டு தான். உண்மையிலேயே உங்கள் வெயிட்டில் எந்த சேஞ்சுமே இருக்காது. ஓகே, அப்பேரண்ட் வெயிட்டுங்கிறது இட் இஸ் நாட் அ ரியல் வெயிட். சரியா? ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு வெயிட், அதைத்தான் அப்பேரண்ட் வெயிட்னு சொல்லுவோம். எப்போ இந்த வெயிட் டிஃப்ரென்ஸை நம்ம ஃபீல் பண்ணுவோம்னா அப் அண்ட் டவுன் மோஷன். நல்ல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லிஃப்ட்டில் நீங்கள் போகும்போது ரொம்ப உயரமான பிளேஸுக்கு லிஃப்ட்டில் போகும்போதும் அதை மாதிரி சடனாக லிஃப்ட்டில் மேலேருந்து கீழே வரும்போதும் இந்த டிஃப்ரென்ஸ், அதாவது வெயிட் டிஃப்ரென்ஸை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா ரோலர் கோஸ்டர்ஸில், தீம் பார்க்கில் இந்த மாதிரி ரொம்ப உயரத்துலேருந்து கீழே விழுறது மாதிரி உள்ள கேம்ஸில் நீங்கள் விளையாடும்போது இந்த அப்பேரண்ட் வெயிட்டை ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அப்பேரண்ட் வெயிட்டோட டெஃபினிஷன் பார்க்கலாம். அப்பேரண்ட் வெயிட் இஸ் த வெயிட் ஆஃப் த பாடி அக்வர்ட் டியூ டு த ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி அண்ட் அதர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆன் த பாடி. ஸோ ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம், கிராவிட்டினால உங்களுக்கு வெயிட் வந்து வேரி ஆகும், அப்படி தானே? அப்பேரண்ட் வெயிட்டுங்கிறது வெறும் கிராவிட்டி மட்டும் இல்லாமல் வேறு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸும் இந்த மூமெண்ட் டைமில் உங்கள் பாடியில் ஆக்ட் ஆகிறதுனால நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய வெயிட். இட் இஸ் நாட் எ ரியல் வெயிட். நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய வெயிட்டை தான் அப்பேரண்ட் வெயிட்னு சொல்கிறோம். இதோட எக்ஸாம்பிள் என்னென்னா பர்சன் மூவிங் இன் ஏ லிஃப்ட். இது வந்து ஒரு நல்ல ஒரு கேஸ் ஸ்டடியாக நம்ம படிக்க போகிறோம். அதாவது 1 by 1 ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு பர்சன் வந்து லிஃப்ட்டில் போகும்போது, எல்லாருமே லிஃப்ட்டில் நீங்கள் போயிருப்பீங்க. சில டைமில் 1 or 2 ஃப்ளோர்ஸில் போயிருப்பீங்க, இல்லை ஹை ரைஸ் பில்டிங்ஸ்னால் 40 floors 50 floors அந்த மாதிரியும் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த டைமில் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய வெயிட்டு எப்படி சேஞ்ச் ஆகும், அப்வர்டில் எப்படி சேஞ்ச் ஆகும், அதாவது லிஃப்ட் அப்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகும்போது உங்களோட அப்பேரண்ட் வெயிட் எப்படி இருக்கும், டவுன்வர்ட்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆனால் எப்படி இருக்கும், ரெஸ்ட்டில் இருந்தால் எப்படி இருக்கும், இதை வந்து 1 by 1 நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லெட் அஸ் கன்சிடர் எ பர்சன் ஆஃப் மாஸ் எம். ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம், மாஸ் வந்து வேரி ஆகாது. ஸோ ஒரு பர்சனோட மாஸ் வந்து எம். ஓகே, ஹூ இஸ் ட்ராவலிங் இன் லிஃப்ட்.
அப்போ மாஸ் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வெயிட் கால்குலேட் பண்ணலாம். W ஈக்குவல் டு m இன்டு g. இந்த வெயிட்டுங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. வெயிட்டுக்கு எப்போவுமே ஒரு டைரக்ஷன் இருக்கும். என்ன டைரக்ஷன்ல இருக்கும்? இட் இஸ் ஆல்வேஸ் ஆக்டிங் வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸ். வெயிட் வந்து எப்போவுமே டவுன்வர்ட்ஸ் டைரக்ஷன்ல தான் ஆக்ட் ஆகும். ஓகே, இப்போ உங்களுக்கு வெயிட் இருக்குது, நீங்க லிஃப்ட்ல இருந்தீங்கன்னா வெயிட் இருக்கும். நியூட்டன்ஸ் தேர்ட் லா படிச்சிருக்கீங்க. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்போ வெயிட் வந்து இந்த லிஃப்டோட சர்ஃபேஸ்ல டவுன்வர்ட்ஸ்ல ஆக்ட் ஆச்சுன்னு சொன்னா உங்க ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எங்க இருக்கும்? லிஃப்டோட சர்ஃபேஸ்ல இருந்து அப்வர்ட்ஸ்ல இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, வெயிட் வந்து டவுன்வர்ட்ஸ்ல ஆக்ட் ஆகுது. ஸோ W இன் டவுன்வர்ட்ஸ். அப்போ இது ஆக்ஷன். அப்போ ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எங்க இருக்கும்? அப்வர்ட்ஸ் டைரக்ஷன்ல இருக்கும். தட் இஸ் ஆர் இன் அப்வர்ட்ஸ் டைரக்ஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் கண்டிஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. தெர் ஆர் டூ ஃபோர்ஸஸ். ஒரு ஃபோர்ஸ் வந்து W, இட் இஸ் ஆல்வேஸ் டவுன்வர்ட்ஸ். இன்னொன்று வந்து ஆர் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வேற ஒன்றும் இல்லை, உங்களுடைய அப்பேரண்ட் வெயிட், நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய வெயிட் தான் அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ஓகேவா? இப்போ இந்த ஆர் வந்து எப்படி இருக்கும்? லிஃப்ட் மூவ் ஆகும்போது இந்த ஆர் சேஞ்ச் ஆகுமாங்கிறத தான் இப்போ 1 by 1 பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் நோட் பண்ணணும். தெர் ஆர் டூ ஃபோர்ஸஸ். ஒரு பர்சன் மேலே ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒன் ஃபோர்ஸ் இஸ் டவுன்வர்ட்ஸ், அனதர் ஒன் ஃபோர்ஸ் இஸ் அப்வர்ட்ஸ். கீழ் நோக்கி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதே மாதிரி மேல் நோக்கி இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது இது என்ன கண்டிஷன்ல வரும்? நம்ம இந்த யூனிட்டோட ஸ்டார்டிங்ல படிச்சிருக்கிறோம். அதாவது parallel unequal forces acting in opposite direction. இது படிச்சிருக்கிறோமா? நெட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்றது எப்படின்னு படிச்சிருக்கிறோம். இதை ஜஸ்ட் நீங்க ரிமெம்பர் பண்ணீங்கன்னா இனி வரக்கூடிய ஸ்டெப்ஸ் ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு பாடியில ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. போத் ஆர் அன்ஈக்குவல். F1 F2 டிஃப்ரெண்ட், ஆனா டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. அப்போ அதோட நெட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? இட் இஸ் டைரக்டட் அலாங் த கிரேட்டர் ஃபோர்ஸ். இந்த வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எந்த ஃபோர்ஸ் கிரேட்டர் வேல்யூ இருக்குதோ அந்த டைரக்ஷன்ல தான் என்ன இருக்கும்? ஃபைனல் நெட் ஃபோர்ஸ் இருக்கும். நெட் ஃபோர்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும்? கிரேட்டர் ஃபோர்ஸ் மைனஸ் லெஸ்ஸர் ஃபோர்ஸ். அதாவது எஃப் நெட்டுங்கிறது F1 மைனஸ் F2வாகவும் இருக்கலாம், இல்லை F2 மைனஸ் F1ஆகவும் இருக்கலாம். என்ன கண்டிஷன்னா, எது கிரேட்டர் ஃபோர்ஸோ அதுல இருந்து லெஸ்ஸர் ஃபோர்ஸை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுங்க. இதே கண்டிஷன்ல தான் நம்ம இப்போ இந்த கேஸ் ஸ்டடியை 1 by 1 சால்வ் பண்ண போறோம். ஓகே, ஸோ parallel unequal forces acting in opposite directionல F net is always directed along the greater force. Okay, now first condition, lift is moving upward with an acceleration A. இது வந்து ஒரு சாதாரண கண்டிஷன். நீங்க லிஃப்ட்ல இருக்கிறீங்க, இந்த லிஃப்ட் வந்து அப்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. அப்போ லிஃப்ட் அப்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகணும்னா அங்க ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த தான் நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றேன். நெட் ஃபோர்ஸ்னா மொத்த ஃபோர்ஸ். அந்த நெட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? லிஃப்ட் அப்வர்ட்ஸ்ல போனா இந்த நெட் ஃபோர்ஸும் எப்படி இருக்கும்? அப்வர்ட்ல இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு எஃப் நெட்டோட டைரக்ஷன் தெரிஞ்சாச்சு. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடியில நம்ம ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னோம்? தேர் ஆர் டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங். ஒரு ஃபோர்ஸ் அப்வர்ட்ல இருக்குது, ஆர், அதுதான் அப்பேரண்ட் வெயிட். இன்னொன்று வந்து உங்களோட ஒரிஜினல் வெயிட் W, அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறதுனால டவுன்வர்ட்ஸில் இருக்குது. ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. அது என்ன டைரக்ஷனுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்குன்னு தெரியும். ஏன்னா லிஃப்ட் அப்வர்ட்ஸில் மூவ் ஆகுறதுனால நெட் ஃபோர்ஸ் அப்வர்ட்ஸ். இப்போ சொல்லுங்க, இதில் எந்த ஃபோர்ஸ் கிரேட்டராக இருக்கும்? நம்ம ரிவர்ஸில் படிக்கிறோம், ப்ரீவியஸ் கண்டிஷனில் பார்த்தோம். எஃப் நெட் இஸ் ஆல்வேஸ் டைரக்டட் அலாங் த கிரேட்டர் ஃபோர்ஸ். இப்போ கிரேட்டர் ஃபோர்ஸ் என்ன டைரக்ஷனில் இருக்குதோ அதே டைரக்ஷனில் தான் எஃப் நெட் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ எஃப் நெட் அப்புங்கன்னா இதில் எது அப்வர்ட்ஸ்? ஆர். ஸோ ஆர் இஸ் கிரேட்டர். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு நெட் ஃபோர்ஸ் டைரக்ஷனில் தான் லிஃப்ட் மூவ் ஆகும். ஸோ லிஃப்ட் மூவ்மெண்ட் அப்வர்ட்ஸ்ன்னு சொல்கிறதுனால நெட் ஃபோர்ஸு அப்.
இப்போ நெட் ஃபோர்ஸ் அப்பாக இருக்கணும்னா இதில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்பேரண்ட் வெயிட் வந்து அப்வர்ட்ஸில் மூவ் ஆகுது. திஸ் வில் பி த கிரேட்டர் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ ஆர் இஸ் கிரேட்டர். அப்போ நெட் ஃபோர்ஸ்க்கு எப்படி நீங்கள் ஃபார்முலா எழுதுவீங்க? எஃப் நெட் ஈக்குவல் டு கிரேட்டர் ஃபோர்ஸ் மைனஸ் லெஸ்ஸர் ஃபோர்ஸ். கிரேட்டர் ஃபோர்ஸ் ஆர், லெஸ்ஸர் ஃபோர்ஸ் டபிள்யூ. ஸோ ஆர் மைனஸ் டபிள்யூன்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ அதிலிருந்து R equal to F net plus W. F net ஓட வேல்யூ என்னது? ஆக்சுவலி நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனில் உங்களுக்கு ஃபோர்ஸோட ஃபார்முலா தெரியும், மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். ஸோ ஏங்கிறது ஆக்சிலரேஷன் ஆஃப் த லிஃப்ட். அப்போ எஃப் நெட்டுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? எம் இன்டு ஏ. டபிள்யூட வேல்யூ உங்களுக்கு தெரியும், எம் இன்டு ஜி. டபிள்யூங்கிறது வெயிட், தட் இஸ் எம் இன்டு ஜி. அதைத்தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க உங்கள் புக்கில். உங்கள் புக்கில் இதை சிம்பிளாக ஒரு சின்ன டேபுலேஷனில் கொடுத்துட்டாங்க. அதோட மீனிங் இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ். இதைத்தான் இந்த ஆர் ஈக்குவல் டு எஃப் நெட் ப்ளஸ் டபிள்யூ வந்துருச்சா? இங்கே ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ ப்ளஸ் எஃப் நெட், அதை தான் இங்கே எழுதியிருக்கிறாங்க. ஸோ ஆர் ஈக்குவல் டு எம் இன்டு ஜி ப்ளஸ் ஏ. எம்மை காமனாக எடுத்து எழுதிடலாம். ஸோ இதில் வந்து இந்த கேஸ் ஸ்டடியில் ஃபர்ஸ்ட் கேஸ் என்னது? ஆர் இஸ் கிரேட்டர் தேன் டபிள்யூ. இதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிட்டோம். ஸோ அப்பேரண்ட் வெயிட் இஸ் கிரேட்டர் தேன் த ஆக்சுவல் வெயிட். ஸோ இந்த கேஸ் ஸ்டடியில் நீங்கள் லிஃப்டில் அப்வர்ட்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகும்போது, லிஃப்ட் வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் போகும்போது உங்களுடைய அப்பேரண்ட் வெயிட், அதாவது நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய வெயிட் எப்படி இருக்கும்? உங்களோட ஒரிஜினல் வெயிட்டை விட கூடுதலாக இருந்தது மாதிரி இருக்கும். அதாவது உங்களுடைய உடம்பு வந்து ரொம்ப பாரமாக இருந்தது மாதிரி தோணும். ஓகே, அதாவது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, அவ்வளோதான். தட் இஸ் நாட் ரியல். இது ஃபர்ஸ்ட் கேஸ். இதை அப்படியே ரிவர்ஸில் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் கேஸ் பார்த்துடலாம். செகண்ட் கேஸ் என்ன? லிஃப்ட் இஸ் மூவிங் டவுன்வர்ட் வித் அன் ஆக்சிலரேஷன் ஏ. லிஃப்ட் டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆகுது. சிம்பிளாக சொல்லுங்கள், லிஃப்ட் டவுன்வர்ட்ஸில் இருந்துன்னா நெட் ஃபோர்ஸ் என்ன டைரக்ஷனில் இருக்கும்? டவுன்வர்ட்ஸ். அப்போ டவுன்வர்ட்ஸ்னால் உங்களுக்கு எந்த ஃபோர்ஸ் கிரேட்டராக இருக்கும்? டாமினேட் ஆகிறது எது? டபிள்யூ. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஆரும் டபிள்யூ அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணாது. ஓகே, எப்போவுமே வெயிட் வந்து உங்களுக்கு லிஃப்ட் எந்த டைரக்ஷனில் போனாலும் வெயிட் கீழே தான் இருக்கும் ஃபோர்ஸு. அதே மாதிரி அதோட ஆப்போசிட் உங்களோட அப்பேரண்ட் வெயிட் அப்வர்ட்ஸில் தான் ஆக்ட் ஆகும். ஸோ இதில் எந்த சேஞ்சும் இருக்காது. பட் நல்லா நோட் பண்ணுங்கள், லிஃப்ட் டவுன்வர்ட்ஸில் வரும்போது உங்களுடைய நெட் ஃபோர்ஸ் டவுன் ஆகும். இப்போ நெட் டவுன் ஆகுதுன்னா என்ன மீனிங்? எது டாமினேட்டிங்காக இருக்குன்னு அர்த்தம்? உங்களோட வெயிட் ஹையராக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இங்கே வந்து என்னது? வெயிட் இஸ் கிரேட்டர் தேன் யுவர் அப்பேரண்ட் வெயிட். அதனால தான் நீங்கள் கீழே போகும்போது உங்களோட அப்பேரண்ட் வெயிட்டு ரொம்ப லெஸ் ஆனது மாதிரி உங்களுக்கு தோணும். அதாவது லிஃப்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங், ஒரு 50 floors ஆர் ஒரு 10 floors பில்டிங்கில் மேலேருந்து கீழே இறங்கும்போது உங்களோட வெயிட் இல்லாதது மாதிரி, இழந்தது மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஓகே, அதைத்தான் when the lift is moving downward with an acceleration, apparent weight is lesser than the actual weight ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு ஃபார்முலா எழுதலாமா? எஃப் நெட் ஈக்குவல் டு எது கிரேட்டர் ஃபோர்ஸோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு மைனஸ் த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எழுதிட்டோமா? எஃப் நெட் ஈக்குவல் டு டபிள்யூ மைனஸ் ஆர். ஸோ இதுலேருந்து ஆர் எழுதிக்கலாமா? ஆர் இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் கொண்டு வந்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ மைனஸ் எஃப் நெட். ஓகே, இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆர் ஈக்குவல் டு எம்ஜி மைனஸ் எம்ஏ. ஸோ ஆர் ஈக்குவல் டு எம் இன்டு ஜி மைனஸ் ஏ. ஒன்ஸ் அகெயின் இது ரிப்பீட் பண்ணுறேன். இதில் லிஃப்ட் டவுன்வர்ட்ஸில் வரும்போது நெட் ஃபோர்ஸ் டவுனாக இருக்கும். ஸோ எந்த ஃபோர்ஸ் டாமினேட் பண்ணும்? உங்களுடைய ஆக்சுவல் வெயிட் வில் பி என்ன ஆகும்? டாமினேட் பண்ணும். ஓகே, டபிள்யூ இஸ் கிரேட்டர். ஸோ எஃப் நெட் ஈக்குவல் டு டபிள்யூ மைனஸ் R. Therefore, R equal to W minus F net. இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்பேரண்ட் வெயிட் வந்து லெஸ்ஸராக இருக்குதுன்னு தெரிய வரும். ஓகே, அடுத்தது ஒரு சிம்பிள் கண்டிஷன். லிஃப்ட் ரெஸ்ட்டில் இருக்குது. ரொம்ப சிம்பிள். லிஃப்ட் ரெஸ்ட்டில் இருக்குன்னா A0. A0னா நெட் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது? M இன்டு ஏ. ஏ வேல்யூ 0 ஆச்சுன்னு சொன்னால் இந்த நெட் ஃபோர்ஸு 0 ஆயிரும். ஸோ எஃப் நெட்டே இல்லை. என்ன மீனிங்? உங்களோட அப்பேரண்ட் வெயிட்டும் ஆக்சுவல் வெயிட்டும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த லிஃப்ட் மூவ் ஆகாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரே கண்டிஷன்,
யுவர் ஆக்சுவல் வெயிட் இஸ் த அப்பேரண்ட் வெயிட். உங்களோட வெயிட்ல எந்த டிஃப்ரென்ஸும் நீங்கள் ரியலைஸ் பண்ண மாட்டீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். லிஃப்ட் இஸ் ஃபாலிங் டவுன் ஃப்ரீலி. நம்ம ஆல்ரெடி கேஸ் 2 ஒன்று படித்தோம். என்னது? லிஃப்ட் டவுன்வர்ட்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னு. அதுக்கு ஃபார்முலா எழுதும்போது என்ன எழுதணும்? ஆர் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி மைனஸ் ஏன்னு கொண்டு வந்தோம். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஸ்பெஷல் கேஸ் என்ன சொல்ல வரோம்னா, இந்த ஏ ஈக்குவல் டு ஜின்னு சொல்ல வரோம். அதாவது ஆக்சிலரேஷன், இந்த லிஃப்டோட ஆக்சிலரேஷன் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ஜி, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்குது. நல்லா நோட் பண்ணுங்க, ஆக்சிலரேஷன் 0 ஆகலை. ஆக்சிலரேஷன் 0 ஆச்சுன்னா லிஃப்ட் அட் ரெஸ்ட். ஆனால் இங்கே ஆக்சிலரேஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ஜிக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, லிஃப்ட் டவுன்வர்ட்ஸில் வருது. இப்போ நெட் ஃபோர்ஸ் டவுன்வர்ட்ஸ். நார்மலாக நம்ம எப்படி எழுதுவோம்? எஃப் நெட் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏன்னு எழுதுவோம். ஆனால் இங்கே என்ன எழுதுகிறோம்? சின்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி, வி கேன் ரைட் எஃப் நெட் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி. அப்போது இந்த கேஸ்லேயும் நீங்கள் சாதாரணமாக எஃப் நெட்டோட எக்ஸ்பிரஷன் எழுதலாம். எஃப் நெட் ஈக்குவல் டு டபிள்யூ மைனஸ் ஆர். ஸோ இப்போ ஆர் எழுதிட்டிங்கன்னா டபிள்யூ மைனஸ், இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து ஆர் எழுதியிருக்கிறேன். ஓகே, ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ மைனஸ் எஃப் நெட். டபிள்யூவோட வேல்யூவும் எம்ஜி தான், எஃப் நெட்டோட வேல்யூவும் எம்ஜி தான். அப்போ எம்ஜி ஒன்று கேன்சல் பண்ணிருமா? ஆர் என்ன வரும்? 0. ஸோ இப்போ இதுக்கு என்ன மீனிங்? அப்பேரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஒரு ஸ்பெஷல் கண்டிஷனில் நமக்கு நம்ம பாடியில் வெயிட் இருக்கிறதே தோணாது. அதாவது வி cannot ஃபீல் எனி வெயிட் இன் அவர் பாடி. ஆனால் உண்மையிலேயே அங்கே மாஸ் இருக்குது. ஆனால் இந்த ஒரு ஸ்பெஷல் கண்டிஷனில் நீங்கள் மூவ் ஆகக்கூடிய ஆக்சலரேஷனும் கிராவிடேஷன், அதாவது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் சேமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இதை என்ன கண்டிஷன் சொல்லுவோம்? ஃபாலிங் டவுன் ஃப்ரீலி, அதாவது ஃப்ரீ ஃபால் கண்டிஷன் ஒரு ஸ்பெஷல் கேஸில் சொல்லுவோம் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த 4 கேஸையும் நம்ம ரிப்பீட் பண்ணோன்னா, ஃபர்ஸ்ட் கேஸ் லிஃப்ட் மூவிங் அப்வர்ட்ஸ், அப்பேரண்ட் வெயிட் இஸ் கிரேட்டர். செகண்ட் கேஸ் லிஃப்ட் மூவிங் downwards, apparent weight is lesser. Third case, when lift is at rest, apparent weight is equal to the actual weight. Then final special case is the free fall case, where your acceleration is equal to g, apparent weight is equal to 0. So இதை பேஸ் பண்ணி தான் அடுத்தது என்னது ஒரு கான்செப்ட் சொல்ல போகிறோம்? வெயிட்லெஸ்னஸ். இதைத்தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். when a person in a lift moves down with an acceleration a equal to acceleration due to gravity, this is called free fall. நம்ம லாஸ்ட்டாக படித்தது என்னது? ஃப்ரீ ஃபால். ஸோ இந்த ஃப்ரீ ஃபால் கண்டிஷனில் நீங்கள் எந்த ஒரு வெயிட்டையும் ஃபீல் பண்ண மாட்டீங்க. இதைத்தான் ஸ்டேட் ஆஃப் வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வெயிட்லெஸ்னஸ்க்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. Whenever a body or a person falls freely under the action of Earth's gravitational force alone. நல்லா நோட் பண்ணுங்க, இதில் வந்து என்னது இருக்கும்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் உங்களுக்கு 0 ஆகலை. நீங்கள் அந்த எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக மூவ் ஆகுறீங்க. ஓகே, ஸோ இட் அப்பியர்ஸ் டு ஹாவ் 0 வெயிட். அதாவது நல்லா நோட் பண்ணுங்க, அப்பியர்ஸ் டு ஹாவ் 0 வெயிட் தான். உண்மையிலேயே உங்களோட வெயிட் 0 ஆகலை. அதைத்தான் வெயிட்லெஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ வெயிட்லெஸ்னஸ் கண்டிஷன் வரணும்னா ஃப்ரீ ஃபால் கண்டிஷன் ஆகணும். தட் மீன்ஸ் ஏ ஷுட் பி ஈக்குவல் டு ஜி. இதுதான் இதோட கண்டிஷன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஆஸ்ட்ரோனட்ஸ் எல்லாருமே நிறைய ஃபிலிம்ஸ் பார்த்துருப்பீங்க. அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ், ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது இதில் இந்த ஆஸ்ட்ரோனட்ஸ், அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் பார்ப்பீங்க. அவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் மிதக்கிறது மாதிரி நீங்கள் விஷுவல்ஸில் பார்ப்பீங்க. யாருமே அதுக்கு ரீசன் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லை ஸ்பேஸ் ஸ்டேஷனில், அதனால தான் அவங்க ஃப்ளோட் ஆகுறாங்க அப்படின்னு நீங்களே நிறைய தடவை யோசிச்சிருக்கலாம். பட் த கான்செப்ட் இஸ் ராங். Some of us believe that the astronauts in the orbiting space station do not experience any gravitational force. இது சாதாரணமாக யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லை, பூமியை தாண்டிட்டாங்க, அதனால அவங்க வந்து ஃப்ளோட் ஆகுறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆக்சுவலி என்னன்னா, அவங்க ஃப்ளோட் ஆகலை. ஆஸ்ட்ரோனட்ஸ் யாருமே மிதக்கலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க? falling freely around the earth due to their huge orbital velocity. வேற ஒன்றும் இல்லை,
அங்கே அவங்களோட ஆக்சிலரேஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? நம்முடைய ஜி ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்குது. அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி. அதனால அவங்க ஃப்ளோட் ஆகலை, மிதக்கலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க? ஃப்ரீ ஃபால் கண்டிஷனில் இருக்கிறாங்க. ஸோ ஸ்பேஸ் ஸ்டேஷன் அண்ட் ஆஸ்ட்ரோனட்ஸ் ஹாவ் ஈக்குவல் ஆக்சிலரேஷன். தே ஆர் அண்டர் ஃப்ரீ ஃபால் கண்டிஷன். உங்களோட ஸ்பேஸ் ஸ்டேஷனும் ஆஸ்ட்ரோனட்ஸும் என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்க? ஈக்குவல் ஆக்சிலரேஷன். நம்ம படித்தோம்ல, ஏ ஈக்குவல் டு ஜி. அந்த கண்டிஷனில் இருக்கிறதுனால தான் அவங்களால ஃப்ளோட் ஆக முடியாது. அதுக்கு பதிலாக ஃப்ரீ ஃபால் கண்டிஷனில் இருக்கிறாங்க. ஸோ தே ஆர் இன் த ஸ்டேட் ஆஃப் வெயிட்லெஸ்னஸ். அதாவது நம்ம படித்தோம், அப்பேரண்ட் வெயிட் வந்து 0வாக இருக்கும். அவங்களுக்கு அவங்களுடைய வெயிட்டை ஃபீல் பண்ண முடியாது ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்து உண்மையான ரீசன். Okay, so in this lesson we discussed about weightlessness in detailed manner. Hope you understand this concept. If you like this video, please subscribe and share it to your friends. Thank you so much for watching.